அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எல்லாம் நம்மளுக்கு பல விஷயத்தை தடுத்துருக்கான். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி சொல்லியிருப்பான்னா, மது அருந்தாதீர்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், அப்புறம் அடுத்தவங்கள பேசாதீங்க, திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பான். ஓகேவா? ஆனால் வட்டிக்கு மட்டும்தான் என் கூட சண்டை செய்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறான்ல. என்னோடையும் என் தூதரோடையும் சண்டை செய்வதற்கு சமம்னு சொல்கிறான்ல. ஏன் எல்லா பாவம் மாதிரி செய்யாதீங்க, நெருங்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன் வட்டிக்கு மட்டும் என்கிட்ட சண்டை போகிறதுக்கு சமம்னு சொல்கிறான், வேறு எந்த பாவத்தையும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலையே அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரு விஷயம் இன்றைக்கி சினிமாவில் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய சண்டை ஜாதி சண்டை, இனச்சண்டை, மொழிச்சண்டை, மதச்சண்டை, நிறச்சண்டை, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் உண்மையான சண்டையே சித்தாந்த சண்டை தான், ஐடியாலஜி ஃபைட்டு தான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு, ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. ஓகேவா? அதேமாரி ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வராது, ஏன்டா ரெண்டும் கம்யூனிச நாடு. ஓகேவா? அதே மாதிரி ஏன் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆக மாட்டுது அப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு கருத்து. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ஒரு 4-5 அரசியல் சித்தாந்தம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஜனநாயகம் அமெரிக்கன்ஸ் அவங்க உருவாக்குனதுன்னு நினைக்கிறேன், ஜனநாயகம் மக்களாட்சி. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் இது கர்னல் மார்க்கா இவங்க இந்த மாதிரி சேக்குவேர் அவங்களாம் இருக்காங்களா, கம்யூனிசம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட், ஷரியத் சட்டம். ஓகேவா? அப்புறம் தமிழ் தேசியம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. இந்த மாதிரி அரசியல் கோட்பாடுகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வராது, ஏன்டா ரெண்டுமே ஜனநாயக நாடு. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வராது, ரெண்டும் கம்யூனிஸ்ட் நாடு. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதேமாரி தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கும் இன்னொரு இலங்கையில் தமிழ் தேசியம் பேசுகிறாங்கன்னா 2 பேரும் சண்டை வராது, ரெண்டும் ஒன்றா தான் இருப்பாங்க. அதேமாதிரி இஸ்லாம் ஒரு இடத்துல பேசுகிறாங்க, அதே கோட்பாடு இன்னொரு நாட்டில் இஸ்லாம் பேசுகிறாங்க, 2 பேரும் சண்டை வராது. ஸோ எங்கே இங்கே சண்டை போர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தமும் மோதும் தான் சண்டை வரும். ஓகேவா? ஏன்டா ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் அரசியல் கோட்பாடு இருக்கும், வியாபார கோட்பாடுகள் இருக்கும், நீதி செலுத்துகிற முறை இருக்கும். ஓகேவா? அப்புறம் மக்களுக்கு எப்படி வரி விதிக்கிறது அப்படின்னு இருக்கும், மக்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். சரியா? அப்போ ஜனநாயகத்துலேயும் டேக்ஸ் விஷயம் இருக்குது, அதேமாதிரி கம்யூனிசத்துலேயும் இது மாதிரி மேபி இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே டேக்ஸ் விஷயம் தானே சொல்கிறாங்க. ஏன் ரெண்டுக்கும் சண்டை வர்றது? நீ சொல்லக்கூடிய டேக்ஸ் விஷயம் வேறு, நீங்கள் சொல்லக்கூடிய டேக்ஸ் விஷயம் வேறு, ரெண்டும் மோது. ஓகேவா? அப்போ அல்லாஹ் தாலா இந்த வட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு வட்டி வாங்குறவங்க என்னோட போர் செய்யறதுக்கு சமம். நல்லா ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா புரிஞ்சிருச்சா? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வரும், ஏன்டா ரெண்டும் வேறு வேறு சித்தாந்தம், ரெண்டும் வேறு வேறு அரசியல் கோட்பாடு, வேறு வேறு பொருளாதார கோட்பாடு, வேறு வேறு கல்வி கோட்பாடு, வேறு வேறு தான தர்மங்கள் கோட்பாடு, வேறு வேறு டேக்ஸ் கோட்பாடு. ஓகேவா? அப்போது அதேமாதிரி இஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வெறும் வணக்க வழிபாடு மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவன் சுய ஒழுக்கம் என்ன, அவன் எப்படி வணங்கணும், எதை சாப்பிடக்கூடாது, மனைவிட்டு எப்படி நடந்துக்கணும், குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு விஷயத்தில் எப்படி முடிவு எடுக்கணும், அண்டை வீட்டார்ட்ட எப்படி நடந்துக்கணும், இப்போ பொருளாதாரத்தில் எப்படி நடந்துக்கணும். ஓகேவா? அப்போ தண்டனைகள் எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போது இந்த வட்டியை சண்டைக்கு மோதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடு. ஓகேவா? ஜனநாயகத்தில் வட்டிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ எப்படி அல்லாஹ் ஒரு விஷயத்தை உருவாக்குனா அதுக்கு மனிதன் ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கும். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நமக்கு 2 வழியில் தான் வரும். ஒன்று அல்லாட்டேன்னு வரும், இன்னொன்று மனிதர்களே உருவாக்கி விட்டுவார்கள். 2 தவிர நம்மளுக்கு வேறு சோர்ஸே கிடையாது. ஒரு வீட்டில் வாசப்படி இருக்குது, கொல்லப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா ஒன்று வாசப்படி வழியாக தான் உள்ளே வந்திருக்க முடியும், இல்லை கொல்லப்படி வழியாக தான் உள்ளே வந்திருக்க முடியும், வேறு எந்த வழியும் வந்திருக்க முடியாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தன புலங்களுக்கு அறிவுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இறைவன்ட்டேன்னு நம்மளுக்கு வரும், இன்னொன்று மனிதனே உருவாக்கியிருப்பான். 2 தவிர ஒரு மனிதனுக்கு சோர்ஸ் கிடையாது, கண்ணால் பார்க்குறது, காதலுக்கு, இந்த மாதிரி சோர்ஸ் விஷயங்கள் கிடையாது, 2 தவிர எதுலேயும் வராது. ஓகேவா? அப்போது மனிதன் ஒரு வணக்க வழிபாடை உருவாக்கி வச்சுருக்கான், அல்லாவும் ஒரு வணக்க வழிபாடு உருவாக்கி வச்சுருக்கான். மனிதன் உதாரணத்துக்கு அல்லாஹ் எனக்கு இணைய வைக்காதீங்க, ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்யுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வணக்க வழிபாடாக கொடுக்குறான். அதேமாதிரி அல்லாவோட பேச்சை கேட்கறது வணக்க வழிபாடு தான். எப்படி சொல்கிறதுன்னா, அல்லாஹ் ஒரு கல் எடுத்து ரோட்டில் இருக்க தூக்கி அந்தானே போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை எடுத்து போட்டால் அது வணங்குறது தான் சமம். வணக்கம்னா ஒபே. ஓகேவா? அப்புறம் குனிஞ்சு நம்புறது தான் தொழுவை இல்லையா, வெறும் அல்லா பேச்சை கேட்குறது மட்டும் தான் தொழுவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க.
ஏன்டா வந்து அதுவும் அவனோட கட்டளையாக தான் இருக்குது. குனிஞ்சு நிமிந்து ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்யுங்க. அது கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வணக்கம்ங்கிறது தான். ஓகேவா? அல்லாவோட பேச்சு கேட்குறது வணக்கம் அப்படிங்கிற கான்செப்ட் பொதுவாக. ஓகேவா? அப்புறம் வந்து இப்போது இந்த உலகத்தில் 2 விஷயம் தான் ஒரு மனிதனுக்கு 2 வழியாக தான் சோர்ஸ் வரும். ஒன்று இறைவன்ட்டு வரும், ஒரு மனிதன்ட்டு வரும். மனிதன் வந்து இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வச்சுருப்பான். அல்லாவும் ஒரு வாழ்க்கை முறை சொல்லியிருப்பான். உதாரணத்துக்கு ஒரு மனித வாழ்க்கை இருக்கான இருக்கும், வணக்க வழிபாடு, பொருளாதாரம், இந்த தண்டனை சட்டங்கள், அது இது எல்லாமே நிறையா வரும். ஓகேவா? அல்லாஹ் வந்து ஒரு வணக்க வழிபாடு உருவாக்கி வச்சுருக்கான். ருக்கு சஜிதா செய்கிறது. மனிதன் வந்து கபறுகளை வணங்குறாங்க, சில பேர் படைப்புகளை வணங்குறாங்க, சில பேர் வந்து தனக்கு எதெல்லாம் உதவி செய்தோ அதெல்லாம் வணங்குறாங்க. உதாரணத்துக்கு தெய்வங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது சிறப்பாக நம்ம பேசுவோம். ஓகேவா? வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அல்லாஹ் ஒன்று உருவாக்கியிருக்கான், மனிதன் ஒன்று உருவாக்கியிருக்கான். சரி, அதேமாதிரி உணவு முறை இருக்குது. அல்லாஹ் ஒரு மாதிரி உணவு முறையை சொல்லியிருக்கிறான். ஓகேவா? ஹலாலானதை அறுத்து சாப்பிடுங்க, மது இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணாதீங்க, கொள்ளாதீங்க, இதெல்லாம் சாப்பிட்லாம், தானாக செத்ததை திங்கக்கூடாது, இந்த மாதிரி கேட்டகரி சொல்கிறான். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து மாடு சாப்பிட்லாம், நம்மளுக்கு அனுமதி, ஹலாலாக இருக்கப்பட்ட விஷயம். ஓகேவா? அது நம்மளுக்கு ஹலால் இருக்குது. இதே வேறு மதத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மாடு சாப்பிட மாட்டாங்க. ஏன்டா அவங்களுக்கும் ஹலால் ஹராம் இருக்குது. நம்மளுக்கு ஒரு விஷயம் ஹலால்னு சொல்லப்படுது, அவங்க இதில் ஹராம்னு சொல்லப்பட்டு, அவங்க விஷயத்தில் ஒரு இது ஹலால்னு சொல்லப்பட்டு நம்ம இதில் ஹராம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து சில கிறிஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேக் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒயின் மிக்ஸ் பண்ணி சம்திங் செய்வாங்க, அவங்களுக்கு அது ஹலால், நம்ம ஒயின் சாப்பிட முடியாது, ஹராம். ஸோ 2 மனிதனோட வாழ்க்கை எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா வணக்க வழிபாடு, ஹலால் ஹராமு, குற்றவியல், வாழ்வியல், பொருளாதாரவியல் எல்லாமே அதுக்குள்ள ஐடியாவில் இருக்கும். ஓகேவா? அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், மனுஷன் ஒரு வணக்க வழிபாடு சொல்கிறான். சரி, அதுமாதிரி ஹலால் ஹராம் மனுஷன் 1 2 சொல்கிறான், அல்லாஹ் 1 2 சொல்கிறான். ஓகேவா? அதே மாதிரி மனிதன் உருவாக்கிய பொருளாதார சட்டம்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ் உருவாக்கிய பொருளாதார சட்டம்னு ஒன்று இருக்குது. மனிதன் உருவாக்கியது வட்டிங்கிற பொருளாதாரம். வட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த உலகத்தில் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹ் உருவாக்கின சட்டம் இது ஜக்காத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். ஓகேவா? அப்போது வந்து நான் முதல்ல என்ன சொன்னேன், ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வராது, ரெண்டும் ஒரே சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்ட் நாடு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டையே வராது, ரெண்டும் ஒரே கொள்கையை சேர்ந்த ஜனநாயக நாடு. ஓகேவா? அதேமாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அவங்க அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இங்கே உள்ள தமிழர்களுக்கும் ஒத்துப்போம். ஏன்னா ஒரே கோட்பாடுங்களும் சண்டை வராது. இப்போ அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு ஏன் சண்டை வராது? 2 வேறு கோட்பாடு, பிஸ்னஸில் வேறுபாடு, சட்டத்திட்டத்தில் வேறுபாடு, டேக்ஸ் சிஸ்டத்தில் வேறுபாடு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அல்லாஹ்வை நல்லா புரிஞ்சுங்க. எங்கே சண்டை வருதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தாந்தமும் மாறுபடும் போது தான் அங்கே மோதல் ஏற்படுது. ஒன்று புட்டின் வந்து அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டால் 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க, இல்லை ட்ரம்ப் வந்து புட்டின் பேச்சை கேட்டால் 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. ஸோ 2 பேரும் நான் ஒரு முறை நீ ஒரு முறை போது அங்கே போர்க்கிழமை ஏற்படுது. சரியா? அப்போ மனிதன் உருவாக்கிய வட்டிங்கிற ஒரு சிஸ்டம், பொருளாதார சிஸ்டம் இருக்குது, அல்லாஹ் உருவாக்கிய ஜக்காத்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம வந்து எந்த சிஸ்டத்தை நோக்கி போகிறோமோ, பொருளாதாரத்தில் எந்த சிஸ்டம் நோக்கி போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக எதிரியாக தான் இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ அல்லாஹ் வந்து ஜக்காத்துங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கான், வந்து இங்கே வந்து வட்டிங்கிற ஒரு சிஸ்டத்தை மனிதன் உருவாக்கி வச்சுருக்கான். ஓகேவா? அப்போ மனிதன் வந்து இந்த வட்டியின் பக்கம் மனிதன் வந்து அல்லாவின் ஜக்காத்தின் பக்கம் போகாமல் வட்டியின் பக்கம் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜக்காத்துங்கிறது வட்டிக்கு எதிராக இருக்கிறது. அப்போ மனிதர்கள் யாரெல்லாம் இந்த வட்டிக்கு போகிறாங்களோ இந்த ஜக்காத்துக்கு எதிராகும் போது அல்லாவோட சட்டத்துக்கு எதிராக 2 பேரும் போர் செய்த சமம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிரின்னா அமெரிக்காரர்களும் ரஷ்யாவுக்கு எதிரின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காரங்க ரஷ்யாவுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் உத்து பார்ப்பான். ஏன்டா அமெரிக்கானா அமெரிக்கா சப்போர்ட்டாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ரஷ்யாக்காரன் அமெரிக்காவுள்ளே வந்தாலும் அமெரிக்கனை வந்து இது பண்ண ரஷ்யாக்காரன் நல்லா உத்து பார்ப்பான். இவன் உள்ளே வரான், கொள்கிறான், படிக்க வந்திருக்கான், கொஞ்சம் ஏன்னா சித்தாந்தம் மாறுபடுது. ஓகேவா? சித்தாந்தம் மாறுபடும் போது தான் போர் ஏற்படுது. அப்போது அல்லாஹ் வந்து ஜக்காத்துங்கிற ஒரு சிஸ்டத்தை சொல்லியிருக்கான், அதுக்கு ஆப்போசிட்டாக மனிதன் வட்டிங்கிற ஒரு சிஸ்டத்தை சொல்லியிருக்கான். ஸோ மனிதன் வந்து வட்டியை நோக்கி போகும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் பொருளாதாரத்தை வந்து ஜக்காத்துங்கிற ஒரு சிஸ்டத்தை அந்த உலகத்தில் உருவாக்கி கொடுத்துருக்கேன், அந்த சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் எனக்கு எதிரி தான். அதோடு நீங்கள் கை கோக்கும்போது நீங்களும் அதை சார்ந்தவர்களே அவர்களும் எனக்கு எதிரிங்கும் போது நீங்களும் எனக்கு எதிரி தாங்கிறது தான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வட்டி பக்கம் போகிறவங்க வந்து எனக்கு சண்டையை செய்வதற்கு சமம்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ புரியுதா? அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.